Hi guys, welcome back to my channel. So, if you are first time watching, my name is Preeta. I make beauty lifestyle content. So, if you like contents, make sure to subscribe and press the bell icon next to it. If you watch this video, we will huge Nykaa haul and recommendations. Products already continuously use பண்ணிட்டிருக்கேன். So அந்த products கொஞ்சம் and also வந்துட்டு புதுசா நான் வாங்கி யூஸ் பண்ற products கொஞ்சம் அப்படி நான் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த வீடியோவை 3 செக்ஷனா வந்து செக்ரிகேட் பண்றேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஹேர் கேர் அண்ட் பாடி கேர் அண்ட் ஃபைனலா வந்து அந்த ஃபேஸ் கேர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் கேர்ல பாத்தீங்கன்னா நான் நைக்காவோட லக்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 2 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே புதுசு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இண்டி வைல்டோட சம்பி ஆயில். இது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஃபவுண்டட் பை அன் இண்டியன், பட் அவங்க வந்து அப்ராட் லிவிங் இண்டியன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபீடில் வந்துட்டே இருந்துச்சு. இட் கேன் கண்ட்ரோல் யர் ஹேர் ஃபால் அந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக இது வாங்கினேன் நான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணால் தான் தெரியும் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது இருந்துச்சுனாலும் நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸோ இல்லைனா வீடியோவோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ஒரு வைரலான ப்ராடக்ட், ஆர்டினரியோட ஹேர் க்ரோத் சீரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி பெப்டைட் ஹேர் க்ரோத் சீரம் ஃபார் ஹேர் டென்சிட்டி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். 10-15 டேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் இதுவும் நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக. இந்த ரிசல்ட்ஸ் வீடியோவும் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் இதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷாம்பூ. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ரீபர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட இந்த ரைஸ் வாட்டர். இன்னொரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மில்கிஷ் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ. ஸோ ஹேர் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேவி கேர்லி ஹேர் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேவி ஹேர். இது யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டென்சிட்டி கொடுக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹேர் நல்லா கிளென்ஸ் பண்ணும். இப்போ ஸ்கேல்ப்புக்கு வந்து ஹார்ஷாக இருக்காது. செகண்ட் இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கேல்ப் ப்ரோ. ஸ்கேல்ப் ப்ரோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா வீக்லி 1 time இது யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங் சென்சேஷன் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து விசிபிளாக நீங்கள் பார்க்கலாம் குறையிறது. ஸோ நான் வந்து இது ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன், வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்கேல்ப் பில்டப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீர்னா வந்துட்டு அந்த ஸ்கேல்பில் பில்டப் நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி டேண்ட்ரஃப் கிடையாது, பட் ஸ்கேல்ப் பில்டப். நிறைய ப்ராடக்ட் போடுறப்போ மண்டை ஒரு மாதிரி இச்சியாக ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கப்போ நான் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும்போது ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஒரு சலூனில் போய் ஒரு ஹேர் வாஷ் பண்ண லைக் ஒரு ஃபீல், ஒரு ஸ்மெல் இருக்கும். அதில் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கேல்ப் ப்ரோ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட கோகனட் மில்க் அண்ட் பெப்டைட் ஷாம்பூ. ஸோ இந்த ஷாம்பூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் மேனேஜே பண்ண முடியாது அந்த மாதிரி ஃப்ரிஸி ஹேர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு இதோட காம்போ வந்துட்டு ஒரு ஹேர் மாஸ்க் வரும், அதுவும் வாங்கிக்கோங்க. ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் போதும். அந்த மாஸ்கோட ஆக்சுவலாக என்கிட்ட அட் ப்ரெசென்ட் அது இல்லை, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட கிளிப் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரிஸியாக ஹேர் இருக்குது, லைக் ரொம்ப ட்ரை ஹேர் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிஸினஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஹேர் மாஸ்கோட யூஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஹேர் டெக்ஸ்டரில் ஃப்ரிஸினஸ் ரொம்ப கம்மி பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக ஹேர் கேரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிஷனர். அகைன் லவ் பியூட்டி பிளானட்டோட லீவ்-இன் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ஹேர் மாஸ்க் போடுவேன் அண்ட் அதர் டேஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் லீவ்-இன் கண்டிஷனர் தான் போடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லவ் பியூட்டி அண்ட் பிளானட் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணுறப்போ வந்து ஹேர் வந்து ரொம்ப பவுன்சியாக இருக்கும் அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த காம்போவை யூஸ் பண்ணுவேன். கூட தனியாக இந்த ஹேர் கண்டிஷனர் லீவ்-இன் கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஹேர் ரொம்ப மேனேஜபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 3rd day ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 3rd dayல பார்த்தீங்கன்னா ஹேர் கொஞ்சம் அந்த ஃப்ரிஸியாக இருக்கிறது சிக்கெடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த லீவ்-இன் கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும் அண்ட் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி கேர். பாடி கேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், பியர்ஸோட பாடி வாஷ். ஸோ இந்த பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின் மேலே. ரொம்ப ஒரு
ஸ்மெல்லுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஜென்டில் ஸ்மெல் இருக்கும், ஹார்ஷாக இருக்காது. அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பாடி வாஷ் யூஸ் பண்ணதில்லை அண்ட் வந்து லைக் ரொம்ப பாடி வாஷில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த பாடி வாஷ் வாங்குங்க. இது அரௌண்ட் 110-120 தான். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பாடி வாஷ் செட் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட வேறு பாடி வாஷஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பாடி கேரில் வந்து நான் அது மட்டும் தான் வச்சுருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு லைக் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண நினைக்கிறது வந்து ஃபேஸ் வாஷஸ். ஸோ நான் 2 ஃபேஸ் வாஷஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு செட்டஃபில் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்டல் கிளென்சர் ஒன்று இருக்கும். அது ஃபோமே ஆகாது, பட் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் அந்த இது மாதிரி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்குது, இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இருக்குன்னா அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும். ஸோ அதுவே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஃபோம் ஆகுற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செட்டஃபிலோட ஆயில் கிளென்சர் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து கொஞ்சம் நார்மல் கிளென்சரை விட இது ரேட் அதிகம், ஒரு 600 அந்த மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு ரொம்ப நல்ல ஃபோம் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெடிக்கல் ஸ்மெல் வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காட்டி அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது தவிர்த்து வந்து ஒரு நல்ல கிளென்சர் ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளீனாக வைக்கும். உங்களுக்கு ஓவராக வந்து இந்த சீபம் ப்ரொடக்ஷன் இருக்குது, ரொம்ப ஆயிலியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் ஃபேஸ் வாஷில் வந்து நான் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமலிஸ்டோடது. நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சு, ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஆக்னேவெல்லாம் ரொம்ப கம்மியெல்லாம் பண்ணாது, பட் வந்துட்டு இரிட்டேட்டடாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஜிங்க் இருக்குது, சீபம் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஆக்னேவும் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆயிலி ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மினிமலிஸ்டோட ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான், 300 தான் இது இந்த ஒரு பாட்டில். ஆயிலி ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டெக்ஸ்டருமே எப்படி இருக்குன்னா கிளியராக இருக்கும். செட்டஃபிலோடதுமே அதே மாதிரி தான் இருக்கும், கலர் இருக்காது. உள்ள அந்த ஃபேஸ் வாஷோடது கிளியராக இருக்கும். காயின் சைஸ் எடுத்துகிட்டு நல்லா இது ஃபோம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கோசரெக்ஸோட அட்வான்ஸ் நெயில் மியூசின் ஆல் இன் ஒன் க்ரீம். ஆக்சுவலாக இது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணாதான் ஆக்சுவலாக என்னால் வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஹைப் அண்ட் நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் இட். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் பி வெரி happy to make it. Yeah, that brings us to the end of the video. I hope you liked this video. If you did, please make sure to like, share, subscribe and press the bell icon next to it. And I'll see you in the next video. Bye.